ஹலோ ஆல், பிள்ளையார் நம்ம வீட்டுக்கு வந்து இது 2வது நாள். நேற்று முதல் நாள் பிள்ளையார் சதுர்த்தி அதுவும் வீட்டுக்கு அழைச்சிருந்தோம். இன்றைக்கி வந்து 2வது நாள். பிள்ளையார் 3 நாள் வீட்டில் வச்சுருந்தா நெய்வேத்தியமாக வச்சு 3 வேளையும் ஏதாச்சும் படைக்கணும் அவங்களுக்கு. பிள்ளையாருக்கு பானை வயிறுலையே நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. 3 வேளையும் நெய்வேத்தியம் என்னால் வச்சு படைக்க முடியல, அப்படி அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஒரு டம்ளர் பால் வச்சாலே போதும். அது ஒரு வேளை வச்சு நம்ம மனசார வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டாலே போதும். சில பேர் பிள்ளையார் வந்து அன்னைக்கே எடுத்துகிட்டு போய் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் விட்டுருவாங்க. இல்லைனா பக்கத்தில் இருக்க கோயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க. மொத்தமாக பிள்ளையார் அங்கே இருக்கும் இல்லையா, ஸோ அதோடு எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ளவங்க கரைச்சிருவாங்க. நான் நம்ம வீட்டில் 3 நாள் வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு 3 நாள் வச்சுருக்கிறேன். நேற்று ஒரு நாள், இன்றைக்கி 2வது நாள், நாளைக்கு 3வது நாள். நாளைக்கு மார்னிங் வந்து எடுத்துகிட்டு போய் பீச்சில் விட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து கோயிலில் வச்சிடலாம், அவங்களே எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறவங்க கூட. இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாமேன்னு சொல்லிட்டு பால் கொழுக்கட்டை தான் செஞ்சு. நேற்று பால் கொழுக்கட்டை என்னால் செய்ய முடியல, அது ஒரு குறையாக இருந்துச்சு. இன்றைக்கி நெய்வேத்தியமாக பால் கொழுக்கட்டை செஞ்சு வச்சு படைச்சிடலாமேன்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுட்டு ஈவினிங் போல் தான் படைச்சிருந்தேன். மார்னிங்லேருந்து என்னால் படைக்க முடியல. சரி ஒரு வழியாவது நெய்வேத்தியம் வச்சு படைக்குமேன்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் படைச்சிட்டு திருப்தியாக நானும் பாப்பாவும் பால் கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டோம். ஹஸ்பண்டுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்